தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீன திருக்கூட்டத்தடியார்களுள் ஒருவராக எழுந்தருளியிருந்த கமலை ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிபுங்கவருடைய முதுமொழி மேல் வைப்பு என்னும் அருள் நூலின் திறமைகளை சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு அந்த நூலின் அறத்துப்பால் பகுதியில் 7வது பாடலாக அமைந்திருக்கக்கூடிய வான்சிறப்பு அதிகாரத்தை வைத்து அவர் இயற்றியருளிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு விஷயமாகிறது. அடியவரை நீத்து அரனுக்கு அன்பு செய்ய மாறன் மழை மறுத்து பல்லுயிரும் வாடும் படியில், விசும்பில் துளி வீழின் அல்லான் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இது வெள்ளியம்பலவான் முனிவருடைய பாடலாகிறது. வான் சிறப்பு என்னும் வள்ளுவதேவநாயனாருடைய 2வது அதிகாரத்திற்கு, அந்த அதிகாரத்திற்கு பொருள் சொல்ல, அதிகாரங்களின் தலைப்பிற்கு பொருள் சொல்லும் பொழுது உரையாசிரியர்கள், அதிலும் பரிமேலழகர் வான் சிறப்பு என்ற அதிகார தலைப்பிற்கு பொருள் சொல்லுங்கால், இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு கூறுதல் என்று பொருளுரைக்கிறார். இங்கே இன்பங்கள் என்பது உலக உயிர்கள் இன்பத்தோடு நல்லவிதமாக அறவழியிலே தங்களுடைய வாழ்வை செலுத்துவதற்கு அடிப்படையாவது மழை என்ற பொருளிலே இந்த அதிகாரத்திற்கு வான் சிறப்பு என்று பெயர் வந்ததாக அறிவிக்கிறார். இந்த பாடலிலே எடுத்தாளப்பட்டிருக்கும் குறள் வான் சிறப்பு அதிகாரத்தின் 6வது குறளாக இருப்பது. விசும்பின் துளி வீழின் அல்லான் மற்றாங்கே பசும்புர் தலை காண்பரிது. விசும்பு என்று சொல்லுவது பொதுவாக ஆகாசத்தை, வானத்தை குறிக்கும் சொல்லாக உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் ஆகுபெயராக அதன் அருகே ஆகாசத்தினுடைய வரையறைக்குட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே நீந்தி இருக்கும் மேகங்களையும் குறித்து வரும் சொல்லாக விசும்பு என்ற சொல்லை உபயோகப்படுத்துகிறோம். அந்த நிலையில் இந்த குறளில் விசும்பு என்று அழைக்கப்படுவது மேகங்களை சுட்டி ஆகுபெயராக உபயோகப்படுத்துகிறார் வள்ளுவர். விசும்பிற் துளி வீழின் அல்லான், மேகங்களிலிருந்து உயிர்த்துளியாக நன்னீராக மழை துளி வெளியேறாது, அதாவது மழை பொழியாது போனால் வீழின் அல்லான், கடல் நீரான அந்த உப்பு நீரை குடித்து மேகங்கள் நன்னீர் மழையாக பொழிவிக்கின்றன. அந்த மழையே உலகின் உயிர்களின் வாழ்விற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது. அந்த மழை நீர் இல்லாது போனால் மற்றாங்கே பசும்புர் தலை காண்பரிது, இல்லாமல் போய்விட்டால் ஓரறிவு உயிராக இருக்கக்கூடிய ஒரு சிறு புல் கூட முளைக்காமல் போய்விடும். புல்லினுடைய தலை பூமியிலிருந்து புறப்பட்டு அந்த புல் வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய தலை மேலே எட்டி பார்க்குமே, அதை கூட பார்க்க முடியாது என்கிறார் வள்ளுவர். ஓரறிவு உயிரான புல்லை சொல்லி அது கூட விளையாது என்று சொன்னால், அந்த புல்லை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய பூண்டு, புழு, பூச்சி, மிருகம், பறவை, ஆறறிவு உயிர் வரையிலும் மனிதன் வரையிலுமாக உயிர்கள் வாழ முடியாத நிலை வந்துவிடும் என்று கூறுகிறார். அப்படி மழை பொய்த்து போனால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பட்டியலிட்டு பார்த்தோம் என்றால், உயிர்கள் உணவிற்காக தேடி அலைந்தும், அப்படி அந்த தேடுதலில் உணவு கிடைக்காமல் போனால் அறமற்ற வழியிலாவது உணவை சேகரிக்க துணிவதும், அறமற்ற நிலைக்கு எல்லோரும் தங்களை தாங்களே இப்படி தள்ளிக்கொண்டால் அறம் பொய்த்து போய் அந்த நாடு வாழ்வதற்கு அற்ற நாடாக போய் உயிர்களெல்லாம் மடிந்து இந்த ஒரு கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால் அறம் தழைக்க மழை பெய்ய வேண்டும் என்பது அடிப்படை கருத்தாகிறது. நல்ல மழை பெய்து விளைச்சல் நல்ல விதமாக நடந்து
அந்த நாட்டை நம்பி இருக்கக்கூடிய ஓரறிவு முதல் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் புசிப்பதற்கு உணவும் அருந்த நீரும் கிடைத்து நல்ல முறையிலே பசியாறி சிந்திக்கும் திறனை ஏற்றுக்கொண்டு சிந்திக்கும் திறம் நல்ல விதமான நல்ல செயல்களிலே செலவு செய்து அறச்செயல்களை செய்து நல்ல முறையில் வாழ்ந்தால் அந்த நாட்டிலே அறம் நிலைக்கும். அதனால் மழை பெய்வதற்கும் ஒரு தேசத்தில் அறம் காக்கப்படுவதற்கும் நேரடியாக தொடர்பிருக்கிறது என்பது புலனாகிறது. அதனால்தான் மழை பொய்த்து போனால் அறங்களும் கெட்டுப்போகும். இதை அடியொட்டித்தான் அறம் தழைக்க வேண்டி மழை பெய்ய வேண்டி வேதாகமங்கள் அந்தனர் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அக்னி காரியங்களிலே யாக காரியங்களில் அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் மழை பெய்ய வேண்டி யாகங்கள் செய்வதும் அந்தந்த காலங்களிலே பெய்ய வேண்டிய அளவிற்கு மழை பெய்து அந்த நிலத்தை வளப்படுத்தி நல்ல முறையில் விவசாயம் செய்து பெற்ற பயிர்களை கொண்டு அந்த உலகின் உயிர்களின் பசியாற்றி நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாக காரியங்களிலே அந்தணர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மழை பெய்து அறம் காக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி அறமே வடிவான வேதாகமங்கள் நமக்கு அந்தந்த வேளைகளிலே தெய்வங்கள் உளம் மகிழ்ந்து மழை பொழிவதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய அக்னி காரியங்களையும் வலியுறுத்தி இருக்கின்றன. இவற்றை திறம்பட செய்து அதை செய்பவர்களுக்கு உருபொருள் கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பார்த்து மதித்து அறத்தை காக்க வேண்டியது அரசனுடைய கடமையாகிறது என்பது வரையிலே இந்த குறளினுடைய பொருளை விரித்து சொல்லலாம். இது வேதாகமங்களின் அடிப்படை கருத்தாக இருக்கக்கூடிய நல்ல விதமாக மழை பெய்து அறங்கள் செழிக்க வேண்டும் என்ற கருத்தை அடிவொத்தி இருப்பதற்கு சான்றாகவும், அறங்கள் பிழைத்து போனால் மழையும் பொய்த்து போகும் என்பதற்கு தமிழில் விளைந்த சைவ புராணங்கள், அவற்றுள் தலையாயதாக கருதப்படும் 3 புராணங்கள், பெரிய புராணம், கந்த புராணம், மதுரை எம்பதியிலே சொக்கநாத பெருமான் புரிந்தருளிய திருவிளையாடல்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம், இந்த 3 புராணங்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அதிலே திருவிளையாடல் புராணத்தில் 2வது காண்டமாக இருக்கக்கூடிய கூடர் காண்டத்தில் பேசப்படும் ஒரு புராணத்தை வெள்ளியம்பலவான முனிவர் இங்கே மேற்கோளாக காட்டுகிறார். அடியவரை நீத்து அரணுக்கு அன்பு செய்ய மாறன் மழை மறுத்து பல்லுயிரும் வாடும் என்பது அந்த புராணத்தை அவர் 2 வரிகளால், அதைவிடவும் குறைவாகவே, ஒரு சீர் குறைவாகவே 1.25 வரிகளாலே அந்த புராணத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அடியவரை நீத்து அரணுக்கு அன்பு செய்ய மாறன், மாறன் என்ற சொல் பொதுவில் பாண்டிய மன்னர்களை குறிக்கும். சொக்கநாத பெருமானே வீற்றிருந்து செங்கோல் செலுத்திய அந்த பாண்டிய வம்சத்தில் வருபவர்களுக்கு பொதுப்பெயராக மாறன், தென்னன் போன்ற சொற்களை உபயோகப்படுத்துவோம். இங்கே பாண்டிய மன்னன் ஒருவன் அடியவர்களை நீத்து, அடியவர்களை வெறுத்து ஒதுக்கி அரணான சிவபெருமானிடத்தே அன்பு செய்தான். அதன் விளைவு மழை மறுத்து பல்லுயிரும் வாடியது என்று அறிகிறோம். சிவபெருமானுக்கு அன்பு செய்தான் ஒரு பாண்டிய மன்னன். ஆயினும் அவன் காலத்தில் அவன் நாட்டிலே மழை பொய்த்து போனது. இந்த வாக்கியமே ஏதோ பிழை போல இருக்கிறதே. பரம்பொருளான சிவபெருமானிடத்தே ஒருவன் அன்பு செய்து இருந்தான், அந்த மன்னனுடைய நாட்டிலே மழை பொய்த்தது, இப்படி நடக்குமா என்று கேட்டால், ஈசனிடத்தே அன்பு செய்த அதே பாண்டிய மன்னன் அடியவரை நீத்தான், அடியார்களை வெறுத்தொதுக்கி சிவபெருமானிடத்தே அன்பு செய்தான். பெருமானை நம் பேரிலே அவன் கொண்ட கருணையை மாற்றச் செய்யக்கூடியது இது போன்ற ஒரு இழி செயல். அடியவர்களை வெறுத்தொதுக்கி ஈசனிடத்தை அன்பு செய்தால் பெருமானதை உகப்போடு ஏற்றுக்கொள்ளுவானா என்ன? நிச்சயம் முடியாது. ஈசனுடைய வடிவாகவே அந்த அடியார்களை பார்த்து வணங்கி இருத்தல் சித்தாந்த மரபு. அதனாலே இங்கே அடியவர்களை வெறுத்து அரணுக்கு அன்பு செய்த மாறன் அறம் பிழைத்து போனதாக கருதப்படுகிறான். அவனே அறவழியில் நில்லாது தவறு செய்தவனாக ஆகிவிடுகிறான். மன்னன் அறம் பிழைத்தால் அந்த நாட்டிற்கு கேடு விளையும். இது சிலப்பதிகார காலம் தொடங்கி நமக்கு மதுரை எம்பதியிலே இது போன்று 1-2 உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். மன்னன் ஒருவன் அறம் பிழைத்து போனால் அந்த நாட்டிற்கு அது கேடாக வந்து விளையும் என்பது தெரிய வருகிறது. இந்த புராணத்தை விரித்து பார்க்க வேண்டும் என்றால்
பிரபலமாக சொல்லப்படும் இந்த திருவிளையாடல் புராணத்திலே மிக பிரபலமாக விளங்கக்கூடிய உலவாக்கிழி உதவிய அந்த படலம், உலவாக்கிழி அளித்தருளிய படலம் இந்த புராண செய்தியை தாங்கி வருகிறது. குலபூஷண பாண்டியன் என்ற பெயரோடு ஒரு பாண்டிய மன்னன், அவனுடைய காலத்திலே நடந்த திருவிளையாடலாக இது கருதப்படுகிறது. அவனை பற்றி சொல்லும் பொழுது பரஞ்சோதி முனிவர் வள்ளல் குலபூடனன் திங்கள் வாரம் தொடுத்து சிவதருமம் உள்ளையெல்லாம் வழாது நோற்று ஒழுகும் வலியால் என்று தொடங்குகிறார். பெரும் வள்ளல், சிவதர்ம காரியங்களிலே வழுவாது ஈடுபட்டு வந்தான். எந்த குறையும் இல்லாமல் செய்த அறச்செயல்களை எல்லாம் சிவதர்மமாகவே செய்து வந்தான். அப்படி இருக்கவும் அவன் நாட்டில் இப்படி ஒரு பஞ்சம் விளைந்ததா என்று கேட்டால், அப்படி செய்து வந்ததினாலே அவனுள் எழுந்த அகந்தை, என்னை போலே யார் சிவபெருமானிடத்தை அன்பு செய்தார்கள், என்னை போலே சிவதர்ம காரியங்களில் யார் செய்தார்கள் என்று ஒரு வலி ஒன்று வந்ததாம். அதனால் எழுந்த ஒரு எண்ணம், அது ஆணவத்தின் வெளிப்பாடாக வந்துவிட்டது. பெருமான் ஆணவத்தை அழித்து அருளக்கூடியவன். மும்மலங்களில் ராஜமலம் என்று சைவாகமங்கள் அதை பெயரிட்டு அழைக்கின்றன. சைவ சாத்திரங்கள் அனாதிமலம் என்றதற்கு பெயரிடுகின்றன. எத்தனை கொடூரமானது என்பது இதன் மூலமாக தெரிய வரும். அந்த ஆணவத்தினால் எத்தனையோ சிவதர்ம காரியங்கள் செய்து பெருமானிடத்தே அன்பு பூண்டு சிவபூஜை செய்து வந்தவனாக இருந்தாலும் இப்படி வேறு யாராவது செய்வார்களா என்ற ஆணவம் தலையெடுக்க தன் நாட்டில் எள்ளல் இல்லா வேதியரை இகழ்ந்தான். பெருமை குன்றாத அவன் நாட்டிலே சிவபூஜை செய்து வந்த வேதியர்களை இகழ்ந்தானாம் இந்த மன்னன். என்னை போலே செய்பவர்கள் யார் என்ற எண்ணத்தினால் ஆணவத்தின் வெளிப்பாடாக அங்கே சிவபூஜை செய்து வந்த வேதியர்களை இகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதனுடைய நீட்சி, சிவவேதியர்கள் இப்படி இழிசொல் தாங்கி அந்த ஊரில், அந்த நாட்டில், பாண்டிய நாட்டில் இருக்க வேண்டாம் என்று கருதி நாட்டை விட்டே வெளியேறினார்கள் என்று பார்க்கிறோம். அறச்செயல்களை செய்வதற்காக என்று நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டு நீங்கியதால் அறவோர் எல்லாம் நிரப்பு எய்தி ஆகம் கிடந்த நூல் அன்றி மறைநூல் இழந்து, பாண்டிய நாடு அறம் உணர்த்தக்கூடிய சிவவேதியர்கள் இல்லாமல் போனதினாலே, அறநூல்களின் தன்மைகளை எடுத்து எம்பக்கூடிய ஆசிரியர்களான ஆச்சாரியர்கள் அவர்கள் இல்லாமல் போனதினாலே, முனிவேள்வி, வானோர் வேள்வி, தென்புலத்தின் உறைவோர் வேள்வி இழந்து இழிந்த தொழில் செய்து, மூன்று வகையான தீவேட்கும் தன்மை இவர்களுடையது. முனிவேள்வி, இருடிகளான ரிஷிகளினுடைய சிறப்பிற்கு அவர்களுக்காக செய்யப்படும் வேள்விகள். வானோர் வேள்வி, தேவர்களை திருப்திப்படுத்த செய்யும் வேள்விகள். தென்புலத்தின் உறைவோர் வேள்வி, நீத்தார்காக வேண்டி செய்யப்படும் வேள்வி சடங்குகள். இந்த மூன்று வேள்வி சடங்குகளும் இவர்கள் செய்ய வேண்டியது. அந்த மூன்று வேள்விகளும் செய்யப்படாமல் ரிஷிகள், தேவர்கள், நீத்தார், முன்னோர்கள் இவர்களுக்கு அளிக்க வேண்டிய வேள்வி சடங்குகள், அதன் மூலமாக செய்யும் அந்த வேள்வி காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு போனதினாலே பாண்டிய நாடே தன் பெருமை குன்றி இழந்து, அதனுடைய சிறப்புகளை இழந்து இழிநிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய விளைவு அறம் குன்றியது, மழை பொய்த்து போனது. மழை பெய்யாமல் போனதினாலே விளைச்சல் இல்லாமல் உயிர்கள் எல்லாம் பசியும் பஞ்சமும் தலையெடுக்க வாடி துடித்தனர் என்று அறிகிறோம். இந்த நாட்டை விட்டே வேறு நாட்டிற்கு சென்று விடுவோமா என்று எண்ணும் அளவிற்கு மக்கள் பாண்டிய நாட்டை விட்டும் ஓடத் துவங்கினார்கள். அப்போது தான் செய்த பிழை இன்னும் அறியாத பாண்டிய மன்னன், இத்தனை சிவபூஜை செய்தும் இத்தனை சிவதர்ம காரியங்கள் செய்தும் நம்முடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் நீர் இப்படி கைவிடலாமோ என்று சொக்கநாத பெருமானிடத்தே சென்று விண்ணப்பமாக வைக்கிறான். அந்த உலகில் உயிர்க்கு உயிர் நீ அல்லையோ, அவ்வுயிர் உயிர் பசியால் எய்த்த வருத்தம் அடியேனை வருத்துமாறு என் யான் ஈட்டி வைத்த நிதியம் தருமத்தின் வழியே சென்றது. எளியடிகள் சித்தமலர்ந்து என் இடும்பை வினைதீர அருட்கண் செய்க. இந்த நாட்டிலே சேர்த்து வைக்கப்பட்டிருந்த நிதியெல்லாம் சிவதர்ம காரியங்களுக்கு தானே செலவிட்டேன். இத்தனையும் சிவபூஜைக்கும் சிவ பெருமானுக்காக வேண்டித்தானே நான் செலவிட்டேன். இவ்வளவு செய்தும் இந்த நாட்டிலே இப்படி பஞ்சமும் பசியும் வர பெருமானே நீர் இடம் தரலாமோ? இதிலிருந்து நாங்கள் மீளவும் நீயே வழி செய்ய வேண்டும். உன்னுடைய அருட்கண் பார்வையால் எங்களை நோக்கி
இந்த இடர்தீர அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கோளா அரவம் அரைக்கசைத்த கூடல் பெருமான் குறை இறக்கும் ஆளாம் அரசன் தவறு சிறிதும் அகங்கொண்டு. இத்தனை தவறுகள், இத்தனை சிவதர்ம காரியங்கள் எல்லாம் செய்தாலும் சிவவேதியர்களை இழிந்து பேசிய அந்த செயலை இவன் இன்னும் உணராமல் இருக்கிறானே என்று கருதி பெருமானும் அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்காதவன் போலே இருந்து விட்டானாம். பெருமானிடத்தே இருந்து எதுவும் விடை வராது துடித்து போன மன்னன் தரையிலேயே கிடந்து உறங்கினான் என்று கூறுகிறார். ஆதரவு பெற நினைந்து தரையில் கிடந்து துயில்கின்றான். அப்படியே உறங்கி போனானாம் குலபூஷண பாண்டியன். அப்போது வெள்ளியம்பலத்திலே ஆடிக்களிக்கும் பரமன் அவனுடைய கனவிலே எழுந்தருளி, அங்கன் வெள்ளியம்பலத்துள் ஆடும் அடிகள் அவன் கனவில் சங்கக்குழையும் வெண்ணீரும் சரிகோவனமும் தயங்க உரன் சிங்கநாதம் கிடந்து அசைய சித்த வடிவாய் எழுந்தருளி. சித்ஸ்வரூப வடிவமாக, சித்து வடிவாகவே பெருமான் அங்கே சங்கக்குழை அணிந்து திருமேனி எங்கும் திருவெண்ணீரு துலங்க கோவனம் தரித்து சிங்கநாதம் கிடந்து அசைய அவன் முன்பாக எழுந்தருளினானாம் கனவிலே. வெங்கண் யானை தென்னவர்கோன் முன்னின்று இதனை விளம்புவார். இந்த காட்சியை கண்ட பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை வழங்குவதாக சிவபெருமான் அவனுக்கு கனவிலே நல்லுரை ஒன்றை அருளிச் செய்கிறார். ஏடார் அலங்கல் வரை மார்ப எம்பால் என்றும் அன்புடைமை வாடா விரத விழுச்செல்வம் உடையாய் வையம் அறம் கடிந்து கோடாது அளிக்கும் செங்கோன்மை உடையாய் உனக்கோர் குறையுள்ளது. என்பால் நீங்காத அன்பு கொண்டு நித்தமும் தவறாது சிவபூஜை செய்து வந்த பாண்டிய மன்னனே, அறத்தை விடாது செங்கோல் செலுத்தி வந்த பாண்டிய மன்னனே, உன்னிடத்தே ஓர் குறை உள்ளது. உன் வீடா வளம் சேர் நாட்டில் இந்நாள் வேள்வி செல்வம் அருகியதால். அள்ள அள்ள குறையாத வளம் நிறைந்த பாண்டிய நாட்டிலே வேள்வி செல்வமானது குறைந்துபட்டு போன ஒரு பெரும் கேடு உன் நாட்டிலே வந்துவிட்டது. இந்த பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடுவதற்கு காரணம் மழை பெய்து போனது. மழை பெய்யாது இருந்ததற்கு காரணம் வேள்விகள் குன்றியதனால். இந்த வேதாகமங்களினுடைய சிறப்பை இந்த இடத்திலே பாண்டிய மன்னனுக்கு பெருமான் தன் திருவாயால் அருளிச் செய்கிறான். மறையே நமது பீடிகையாய். நாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருகால் பீடமாக இருப்பது வேதாகமங்களே. மறையே நமது பாதுகையாம். திருவடிகளிலே பெருமான் பொருந்தி எழுந்தருளும் பொழுது அவன் திருவடிகளிலே சாத்திக் கொண்டு எழுந்தருளக்கூடிய பாதுகையாக மறையே இருக்கின்றது. மறையே நமது வாகனமாம். அறவடிவானது வேதம், தர்மத்தை உபதேசிப்பது. தர்ம வடிவமாக இருப்பது இடபம். அதனால் பெருமானுடைய வாகனமான இடபம் அது வேத வடிவமே. அதனால் வேதத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருப்பதாக கூறுகிறான். மறையே நமது வாகனமாம். மறையே நமது நூபுரமாம். பாதுகையிலே உரசும் அளவிலே அவன் திருவடிகளிலே அணிந்திருந்த சதங்கையாகவும் மாமரையான வேதமே விளங்குகிறது என்று கூறுகிறான். வேதங்கள் அவனுடைய திருவடிகளை வருடிக்கொண்டே இருக்கின்றன. பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சிறுதொண்ட நாயனார் புராணத்தை பேசும் பொழுது பெருமான் அங்கிருந்து வைரவனாக வேடம் புனைந்து எழுந்தருளும் காலத்திலே இந்த தென்திசை நோக்கி சிவபரம்பொருளானது எழுந்தருளும் அந்த செய்தியை 8 திக்கிற்கும் முரசறைந்து சொல்லுவது போலே அவன் காலிலே அணிந்திருந்த சதங்கை சங்கநாதம் எழுப்பியது, வேத ஒலியாக கேட்டது என்று கூறுவார். அதனால் பெருமான் தன் திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய சதங்கையாக இருப்பதும் வேதம்தான். மறையே நமது நூபுரமாம். மறையே நமது கோவனமாம். மணிவாசக பெருமானுடைய கூற்று, நான்மறைகள் அவனுக்கு கோவனமாகி திகழ்ந்தன என்று கூறுகிறார். அவன் உடையாக, அவன் அம்பரமாக அணிந்து கொள்ளுகிறான் வேதத்தை. மறையே நமது விழியாகும். அவனுடைய அருட்கண் பார்வை அந்த விழியாக இருப்பதும் வேதங்கள்தான். மறையே நமது மொழியாகும். எப்போதும் பெருமானுடைய திருக்கண்டத்திலே சாமவேதம் தங்கியிருப்பதை பல இடங்களிலும் தேவாராசிரியர்கள் கூறுகிறார்கள். அதனால் மறையே நமது மொழியாகும். மறையே நமது வடிவாகும். வேத வடிவினன் என்பதை பெருமானே இங்கே தன் திருவாயால் மொழிகிறான் பாண்டிய மன்னருக்கு. வேதம்தானே நமது ஆணை. சத்தி வடிவாய் விதி விலக்காய் போதம் கொளுத்தி நிலை நிறுத்தி போகம் கொடுத்து பல்லுயிர்க்கும் வேதம் செய்யும் பிணி அவிழ்த்து எம் பிரியா வீடு தருவது என் நாதம் செய்யும் தார்வேந்தே நமது செங்கோல் அது ஆகும். உயிர்களை அறவழியிலே செலுத்தி பக்குவப்படுத்தி அவைகளுக்கு வீட்டின்பம் தரும் எம்முடைய செங்கோலாக இருப்பதும் வேதம்தான் என்பதை கூறிவிட்டார். நம் செங்கோல் அது ஆகும் என்று கூறுகிறார். இதன் மூலமாக
மறையின் சிறப்பை சிவபெருமானே எப்படி உரைத்தார் என்பதை அறிகிறோம். அந்த மறைகள் தமக்கு உறுதியாவார் அந்நூல் வழி கலி நோய் சிந்த அகத்தீ வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்தும் அந்தனர். அந்த மறைக்கு உறுதியாக பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் அறவழியிலே நின்று அந்த மறையின் செய்திகளை கொண்டு அறத்தை வலியுறுத்தி கலியால் விளையக்கூடிய துன்பங்கள் நம்மை தீண்ட முடியாது காத்து தந்து அகத்தீ வளர்த்தும் சிவ சிந்தனையிலேயே சிவபூஜை செய்து வரும் சிவவேள்விகள் புரியும் அந்தணர்கள் எந்த மறையானது நாம் எழுந்தருளும் பீடமாக இருக்கிறதோ, பாதுகையாக இருக்கிறதோ, வாகனமாக இருக்கிறதோ, நூபுரமாக இருக்கிறதோ, கோவனமாக இருக்கிறதோ, அருட்கண் பார்வையாக இருக்கிறதோ, நாம் மொழியும் மொழியாக இருக்கிறதோ, நம் வடிவாகவே இருக்கிறதே, நம் செங்கோலாக இருக்கிறதோ, அந்த வேதம் அதற்கு பாதுகாவலாக உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவ அந்தணர்கள், சிவவேதியர்கள் அந்த வேதத்தை கொண்டு கலியினுடைய கொடுமைகள் நம்மை தீண்டாதபடி காத்து கொடுக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் தில்லையம்பதிக்கு எழுந்தருளிய பொழுது தில்லை திருத்தலத்தின் சிறப்பையும் கூறுவதற்கு முன்பாகவே அந்த தலத்திலே ஆனந்த தாண்டவ நடராஜமூர்த்திக்கு அணுக்க தொண்டு செய்யும் தில்லைவாழ் அந்தணர்களை சிறப்பித்து பாடுகிறார். கலியை வாராது தாங்கள் கற்றுணர்ந்த வேதத்தின் சிறப்பினாலே சிவவேள்விகள் செய்து கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராது பாதுகாக்கிறார்கள் என்று கூறுகிறார். தில்லை திருத்தலத்திற்குள்ளே கலியினுடைய கொடுமை செல்ல முடியாதாம். ஏனென்றால் அங்கே நடராஜமூர்த்தி காவலாக இருப்பதையும் பிறகுத்தான் கூறுகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே கற்று அங்கே எரி ஓம்பி அவர்கள் வேதங்களை கற்று அந்த வேதத்திலே கூறப்பட்டிருக்கும் விதத்தில் சிவவேள்விகள் செய்து யாக தீயை காத்து அதன் சிறப்பினாலே கலியினுடைய கொடுமை உள்ளே வந்து சேர முடியாதபடி தில்லையை சுற்றி அரணமைத்திருக்கிறார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று கூறுகிறார். வேதங்களும் அதை உறுதிப்படுத்தி அதை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய சிவவேரியர்களையும் மதித்து நடத்தல் அதனுடைய சிறப்பை இந்த திருவிளையாடல் மூலமாக கூறுகிறார். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் மனம் நொந்ததினாலே, அவர்கள் வேள்வி செய்யாமல் சென்றதினாலே இந்த மறையோர் வேள்வி மழைக்கு ஏதுவாகும். அவர்கள் செய்யும் வேள்விதான் மழைக்கு ஹேதுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைகிறது. இவர் தம்மை மைந்த இகழ்ந்து கைவிட்டாய், உன்னுடைய ஆணவத்தினால் அவர்களை இழி சொல்லால் ஏசி அவர்களை இழந்து விட்டாய், அவர்கள் பாண்டி நாட்டை விட்டு வெளியேறும்படியாக செய்து விட்டாய். அதனான் மாறி மறுத்தன்று, அதனாலே மழை மறுக்கப்பட்டு பாண்டி நாட்டிற்கு மழை இல்லாமல் நடந்து விட்டது. மும்மை புவனங்கள் உய்ய முத்தி வேட்கும் இவர் தம்மை நம்மை போலே கண்டொழுகி, மூன்று உலகங்களும் வாழ வேண்டி ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் நீத்தாருக்குமாய் அவரவர்க்கேற்றவாறு முத்தி வளர்த்து வேள்வி செய்யக்கூடிய இவர்களை நம்மை போலே கண்டொழுகி, நம்மை எப்படி நீர் பார்த்துக் கொள்ளுகிறோர், நம்மிடத்தே என்ன அன்பு செலுத்துகிறீரோ அந்த அன்போடு அவர்களையும் அணுகி நானா அறம் பெருக்கி செம்மை தரும கோலொச்சி திகிரி உருட்டி வாழ்தி, அவர்களை அழைத்து வந்து அவர்களிடத்தே மன்னிப்பு கேட்டு நம்மிடத்தே நீர் செலுத்தும் அன்பை போலே அவர்களிடத்தேயும் அன்பு செலுத்தி நல்ல விதமாக எல்லா வகையான அறமும் பெருகும்படியாக செய்து இந்த பாண்டிய நாட்டின் செங்கோலை நிமிர்த்தி இந்த ஆட்சி நல்ல விதமாக நடக்க அப்படி வாழ்வாயாக என்று ஆசீர்வதிக்கிறார். உம்மை பயன்போல் எளிவந்தார் உலவா கிழி ஒன்று உதவுவார். அதற்காக வேண்டி இந்த பஞ்சத்திலிருந்து நீ மீள, நாம் பாண்டிய நாட்டிலே இருந்த செல்வமெல்லாம் சிவதர்ம காரியங்களுக்காக செலவிட்டிருந்தான். அதனால் செல்வம் மீண்டும் பெறுவதற்காக வேண்டி அள்ள அள்ள குறையாத நிதியை கொடுக்கும் ஒரு உலவா கிழியை பெருமான் கொடுத்தான். கிழி என்பது ஒரு முடிச்சி போலே இருக்கக்கூடியது. அதன் உள்ளே பரிசு பொருட்களை வைத்து பரிசாக வழங்குவார்கள். இங்கே பெருமான் கொடுத்த கிழியிலே அது அள்ள அள்ள குறையாத பொற்காசுகளை வழித்து கொண்டே இருக்கக்கூடியது, பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிழியை கொடுத்தான். அதை பெற்ற மன்னன் மகிழ்ந்து கூத்தாடி எழுந்து பெருமானை வணங்கி கண்ட கனவு நனவாக தொழுதான். எழுந்து எளரியர்கோன் அண்டர் பெருமான் திருவடி போல் அம்பொன் கிழியை முடித்தலைமேல் கொண்டு, பெருமானுடைய திருவடிகளே தன் சிரசிலே பட்டது போலே அவன் கைகளால் வழங்கிய திருக்கரத்தால் வழங்கிய அந்த கிழியை தன்னுடைய சிரசிலே கொண்டு மகிழ்ந்து தலை சிறப்பு நின்று ஓர் முகூர்த்தம் கூத்தாடி பெருமானை கனவிலே கண்டு அவன் மூலமாக அவன் திருவாக்கால் வேதங்களின் சிறப்பையும் அதை பாதுகாத்து தரும் அந்தணர்கள் சிறப்பையும் அவர்கள் செய்யும் யாக காரியத்தின் சிறப்பையும் உபதேசம் போலே பெற்று
நல்ல விதமாக பாண்டிய நாட்டின் செங்கோல் ஓச்சினி வாழ வேண்டும் என்றவன் வாழ்த்தையும் கேட்ட மன்னன். எத்தனை சிறப்பு குலபூடனுக்கு! பெருமான் திருவாக்கால் இதையெல்லாம் உபதேசமாக கேட்டதினாலே அவன் திருக்கரத்தால் வழங்கிய அந்த உலவா கிழியை பெருமானுடைய திருவடியாக கருதி அவன் சிரசிலே வைத்துக்கொண்டு ஒரு முகூர்த்த காலத்திற்கு ஆனந்த கூத்தாடினானாம். நின்று ஓர் முகூர்த்தம் கூத்தாடி தண்டா அமைச்சர் படைத்தலைவர் தமக்கும் காட்டி அறிவித்தான். தண்டநாயகராக இருப்பவர்கள், அவனுக்கு அறிவுரை கூறக்கூடிய அமைச்சர்கள், படை தளபதிகள் எல்லோரையும் அழைத்து நடந்தவற்றை கூறி அந்த உலவா கிழி மூலமாக பொருளை அள்ள அள்ள குறையாது பொருள் கொடுத்து அந்த உலவா கிழி மூலமாக செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை மீண்டும் செய்து நாட்டை விட்டு சென்ற அந்தணர்களையும் அழைத்து வந்து மீண்டும் அவர்களை இங்கே குடியமர்த்தி அவர்களை கொண்டு சிவவேள்விகள் செய்து அந்த சிவவேள்வியின் பயனாக தேவர்களும் ரிஷிகளும் மற்றையோரும் மகிழ்ந்து மழை பெய்யும்படியாக செய்து மழையும் பெய்து விளைச்சல் நல்லவிதமாக நடந்து மக்கள் பசி யாரி பெற்ற அந்த துன்பமெல்லாம் நீங்கி அறம் வழுவாது ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். ஆய பொதியில் விளை பொன்னால் அசும்பு செய்து விசும்பிழிந்து கோயில் அதனை அகம்புறமும் குயின்று ஞான கொழுந்தனையது ஆயில் அருகால் பீடிகை வான்தடவு கொடிய நெடிய பெருவாயில் பிறவும் அழகெரிப்ப வேய்ந்தான் மறையின் வரம்பறிந்தான். வேதத்தின் சிறப்பை பெருமான் திருவாக்காலே உணர்ந்த மன்னன் இந்த விளைச்சலை கொண்டு நாடு நகரமும் செழிப்படையும்படியாக செய்து கோயில்களிலே சிவதர்ம செயல்கள் மீண்டும் குறைவில்லாமல் நடைபெறும்படியாக செய்து அறத்தின் வழியிலே நின்று ஆட்சி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். முந்தி குறையா நிதிக்கடலை முகந்து முகந்து நாள்தோறும் சிந்தி குலபூடனக் கொண்ட தெய்வதரும்ப பயிர் வளர்ப்ப பந்தித்திரை முன்னீர் மேகம் பருகிச் சொரிய பல வளனும் நந்தி கண்ணி நாடு அழகை நகர் போல் செல்வம் தழைத்தன்றே. அள்ள அள்ள குறையாத அந்த உலவா கிழி மூலமாக நிதியை கடல் போலே அள்ள எடுத்து முகந்து முகந்து நாள்தோறும் கடலிலிருந்து நீரை அள்ளி அள்ளி எடுப்பது போலே இந்த நிதிக்கடலிலிருந்து பொருளை அள்ள அள்ள குறையாது முகந்து எடுத்து குலபூடன பாண்டியன் அறச்செயல்களுக்கு அதை தானமாக வழங்கி சிவவேள்விகள் நடைபெறும்படியாக செய்து அதனால் மழை பெய்து பூமி குளிர்ந்து பயிர்கள் நல்லவிதமாக வளர்ந்து மேகங்களும் சிறப்பாக மழை பொழிந்து இப்படி அந்த நீர் சுழற்சியானது நல்ல விதத்தில் பாண்டிய நாட்டில் நடைபெற அழகாபுரி பட்டணமோ குபேரப்பட்டணமோ என்று நினைக்கும்படியாக செல்வம் செழித்திருந்ததாம் பாண்டிய நாட்டிலே. இப்படி சிவவேள்வி செய்யக்கூடிய அந்தணர்களை நிந்தித்ததனால் அந்த நாட்டிலே வானம் பெய்யாது பொய்த்து போகவும் அதனால் உயிர்கள் அறச்செயலிலிருந்து விலகிச் சென்றதும் அதனால் நிகழ்ந்த மற்றைய துன்பங்களையும் எடுத்து எம்பி வான்மழையின் சிறப்பை வள்ளுவர் கூறிய விதத்திலே அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக மழை பொய்த்து போனால் நாடும் நகரமும் நசிந்து போகும் என்ற கருத்தை சைவ சித்தாந்த அடிப்படையிலே அந்த குறளுக்கு தகுதியாக ஒரு புராண செய்தியையும் எடுத்துச் சொல்லி வெள்ளியம்பலவான முனிவர் இந்த பாடல் மூலமாக வான் சிறப்பை வலியுறுத்துகிறார். அடியவரை நீத்து அரணுக்கு அன்பு செய்ய மாறன் மழை மறுத்து பல்லுயிரும் வாடும்படியில் விசும்பிற் துளி விழியினல்லான் மற்ற அங்கே பசும்புர் தலை காண்பரிது. மேகத்திலிருந்து ஒரு துளி நீர் கீழே விழும் மழை காட்சியை நடைபெறாமல் போய்விட்டால், மழை பெய்யாமல் போய்விட்டால் ஓரறிவு உயிரான புல்கூட தலை நிமிர முடியாது. அதன் தொடர்ச்சியாக எல்லா உயிர்களும் நசிந்து போகும். இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது செய்ய வேண்டிய வேள்விகளை சரியான நேரத்திலே செய்து தெய்வங்களுடைய மனம் குளிரும்படியாக செய்து மழை பெய்து அதன் மூலமாக விளைச்சல் நல்லவிதமாக நடைபெற வேண்டும். அதற்கு அந்த வேத வேள்விகளை செய்யும் சிவவேதியர்களை வணங்கி அவர்களுக்கான தான தர்மங்களையும் கொடுத்து நல்லவிதமாக ஆட்சி செய்து மழை பெய்யும்படியாக இந்த யாக காரியங்களை செய்து அதன் மூலமாக நல்ல விளைச்சல் பெற்று நாடு சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவர் கூறியபடியே அதற்கு ஏற்றார் போலே புராணத்திலிருந்து ஒரு செய்தியையும் எடுத்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் வெள்ளியம்பலவான முனிவர். இந்த பாடலினுடைய கருத்தாக வான் சிறப்பு அதிகாரத்திலே மழையின் சிறப்பை வள்ளுவர் கூறிய நிலையிலே சிந்தித்தோம். இந்த பாடலோடு வான் சிறப்பு அதிகாரம் முடிவு பெறுகிறது. அடுத்து வரக்கூடிய பாடல்களிலே மீதம் இருக்கும் அதிகாரம் அது சார்ந்த சித்தாந்த கருத்துக்களையும் பார்ப்போம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.